தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருப்பார். நாம் செய்கிற வேலைகளிலே உண்மை இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சொந்த குடும்பத்தில் உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை நமக்குள்ளே இருக்கிறதா? இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பொய்யான காரியங்கள், பொய்யான ஒரு வாழ்க்கை, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பதினாலே கர்த்தருடைய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பொய்யான வாழ்க்கை வாழ்வோம் என்றால் மனம் திரும்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று. நீதிமானுடைய வாழ்க்கையிலே பொய்யான வாழ்க்கை, பொய் பேசுதல் இருக்காது. ஆனால் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பொய் பேசுவார்கள், கர்த்தருக்கு உண்மையாய் வாழ மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம் நீதிமானாய் வாழ வேண்டும். நீதியான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.